ஹாய் புள்ளிங்கோ, வெல்கம் பேக் ஆஃப் கைலாஷ் யாத்ரா பார்ட் 5. எல்லோரும் பார்ட் 4 பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பார்ட் 4ல் வந்து முக்திநாதரை பார்த்துட்டு ஜோம்சோன் ப்ரைடில் தங்கியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜோம்சோன் ப்ரைடில் இருந்து பஸ்ஸில் போக்ராக்கு கிளம்ப போகிறோம். நம்ம ஜோம்சோன் வரத்துக்கு ஃப்ளைட்டில் 20 மினிட்ஸ் தான் ட்ராவல். பட் நம்ம இப்போ பஸ்ஸில் போக போகிறோம். லைக் எப்படின்னா இது ஒரு 8 hours ட்ராவல், ரோட் ட்ராவல். டோட்டலாக வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்கும். நீங்கள் நினைக்கிறத விடவே ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்கும். நீங்கள் அந்த வீடியோலேயே பாருங்கள். அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆஃப் ரோடு தான். எங்கேயோ கொஞ்சம் தான் வந்து ரோடு நல்லா கொஞ்சம் போட்டு வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இந்த மவுண்டனில் இருந்து அந்த மண் எல்லாமே பார்க்கவே வந்து ஒரு மாதிரி கிரிப்னஸே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்தாலுமே வந்து நமக்கு பார்த்தா எப்படா அது சரிஞ்சு விழும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். நீங்கள் அந்த மவுண்டன்ஸில் பாருங்களேன், எப்படி ஒரு சரிவான ஒரு 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 இடம் மட்டும் அப்படி தெரியுது. அண்ட் மீன் டைம் பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் இருந்து நம்ம நேச்சர் பார்த்த மாதிரி இப்போ நம்ம ரோட்வேஸ்லேயும் போத் அட்வென்ச்சரஸ் அண்ட் நேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். நான் இங்கே சொன்னேன்ல, நான் ஃபுல்லாகவே ஆஃப் ரோடாக இருக்கும் அப்படின்னு. அண்ட் திடீர்னு வந்து 2 பக்கமும் நல்லா க்ரீனிஷாக இருக்கும். அண்ட் எங்கேருந்து தான் இங்கே தண்ணி இப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருதுன்னு தெரியாது. திடீர்னு ஃபாஸ்ட்டாக தண்ணி வரும். அண்ட் வந்து அந்த வே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே அந்த ஃபார்ம் பண்ணுற மாதிரியும் லேண்ட்ஸ்லாம் கூட இருந்துச்சு. ஸோ அண்ட் ரோடுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரோவாக இருந்துச்சு. ரோட் நல்லாவே போட்டிருந்தாலுமே அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பஸ் வந்து அந்த ஒரு பெரிய பஸ் மட்டும்தான் ஒன் வேல மட்டும்தான் போக முடியும். போத் வேஸ் சான்ஸே கிடையாது. மேபி சின்ன வெஹிக்கல்ஸாக இருந்தால் போகலாம். பட் பஸ் பெரிய பஸ்லாம் இருந்தால் ஃபார் ஷுர் கண்டிப்பாக நம்மளால் போக முடியாது. அண்ட் நேச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்லா ரசிச்சுக்கிட்டே போனோம். நம்ம ஃப்ளைட்லேருந்து வானத்துலேருந்து கீழே பார்த்து ரசித்த மாதிரி ரோட்வேஸ்லேயும் ரசிச்சுக்கிட்டே போனோம்.
பார்த்தது அப்படியே இந்த மூவிஸில் பார்க்குற மாதிரி இருந்திருக்கும். அண்ட் ஆன் த வே டு போக்ரா நாங்கள் ரூப்ஸி ஃபால்ஸ் பார்த்தோம். அங்கே சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அண்ட் இதோட உயரம் பார்த்திங்கன்னா 980 feet, லைக் 300 மீட்டர். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனா விடிசி லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் இந்த வாட்டர் சோர்ஸ் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டகி ரிவர். See the route, it's very narrow. ஆப்போசிட்டில் இருந்து எந்த வெஹிக்கிள் வந்தாலுமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு ரொம்ப நேரோவான பாத். அண்ட் டிரைவர் பையாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம சேஃபாக கூப்பிட்டு வந்ததுக்கு. இங்கே தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டாச்சு ஆஃப் சிவா இன் நேபாள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது ஒரு 51 feet ஸ்டாச்சு, சிவன் மட்டுமே. அண்ட் அதில் அந்த சுப்தால் உட்காந்துட்ருக்காங்க, அது ஒரு 57 feet. ஸோ டோட்டல் ஹைட் பார்த்திங்கன்னா 108 feet ஒரு அடியுள்ள ஒரு ஸ்டாச்சு டோட்டலாகவே. அண்டு ரொம்ப அழகாக வந்து ஃபவுண்டன்லாம் வச்சு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா மார்ட்டியர் அப்படின்றவருக்கு மெமரியல் ஹால் வந்து கட்டிகிட்ருக்காங்க அண்டர்வேல. அங்கே சுற்றி சரௌண்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ, ரிவர், அங்கே இருக்க சிட்டிஸ்லாம் ரெண்டு பக்கமும் வந்து ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா அங்கே சிவனுக்கு கிட்ட பக்கத்தில் ஒருத்தவங்க க்யூட்டாக சிவனை சுற்றி வராங்க. அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா லைக் ஞானப்பழத்தை வாங்கிறதுக்காக தான். அவங்க அண்ணா கூட ஒரு சேலஞ்ச், யார் இந்த உலகத்தை ஃபஸ்ட்டு சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஞானப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க பேரண்ட்ஸை சுற்றி வந்ததுனால ஆப்வியஸாக நம்ம விநாயகருக்கு தான் ஞானப்பழம் கிடச்சிது. அண்ட் அங்கேருந்து நம்ம அகெயின் ட்ராவல் டுவர்ட்ஸ் போக்ரா. வி ரீச் டு போக்ரா அண்ட் கேம் பேக் டு ஒயிட் பேர்ல் ஹோட்டல். அண்ட் நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு அண்ட் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் போயிட்டாங்க. அண்ட் நாங்கள் அங்கேருந்து நியர் வராகி அம்மன் ஆர்த்தி ஈவினிங் நடக்கும் அப்படின்றதுனால நாங்கள் அங்கே போய் பார்த்துட்டு வந்தோம். அண்ட் அங்கே அம்மன் பார்த்திங்கன்னா தால் பராஹி டெம்பிள் அப்படின்னு அம்மாவை சொல்லுவாங்க. இந்த டெம்பிள் எங்கே இருக்குன்னா லேக் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் மிடில் ஆஃப் த ஃபீவா லேக் அங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கு.
இங்கே எப்படி போய் அந்த கோவிலை விசிட் பண்ணணுன்னா வயா போட் தான். அண்ட் இந்த டெம்பிள் எதோட சிம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் அஜிமா. அஜிமா அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃபீமேல் குரூப் ஆஃப் காடஸ், அவங்கள தான் அஜிமான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டெம்பிள் வந்து அதை தான் சிம்பிளைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. महाकाली दुर्गा भई दानव नाथ